விக்கிர் என்பது 7 வகையில் அமைகின்றது என்று இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஃபத்ஹுல் பாரியிலே சொல்லி காட்டியிருக்கின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நாம் எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய சிந்தனையுடன் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எமது வாழ்க்கையில் எந்த நேரமும் அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் கழியக்கூடாது. அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை நம்பியவர்கள், அவர்களது உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய திக்ரின் மூலம் நிம்மதி அடையும். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். முஃமின்களுக்கு வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள், சிக்கல்கள் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய திக்ரின் மூலம் உள்ளங்கள் நிம்மதி அடையும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றார். விக்கிர் என்பது 7 வகையில் அமைகின்றது என்று இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஃபத்ஹுல் பாரியிலே சொல்லி காட்டியிருக்கின்றார். ஒவ்வொரு மனிதனது உறுப்புகளுக்கும் விக்கிர் என்பது இருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த 2 பாக்கியங்கள் தான் 2 கண்கள் என்பது அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட மிக பெரும் பாக்கியம். அல்லாஹ் சொல்கின்றான், மனிதனுக்கு 2 கண்களை நாங்கள் கொடுக்கவில்லையா? இந்த கண்கள் இல்லை என்றால் நாம் சற்று யோசித்து பார்ப்போம். கண்கள் இல்லாவிட்டால் நான் எப்படி இருப்பேன் என்று கண்ணை மூடி சிந்தித்து பார்த்தால் விளங்கும் கண்ணின் பாக்கியம். இந்த கண் செய்ய வேண்டிய திக்ர் என்ன? அல்லாஹ் விரும்பக்கூடிய விடயங்களை பார்க்க வேண்டும். அல்லாஹ் எதை விரும்ப மாட்டானோ அதை பார்க்காமல் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அன்பினால், அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் 2 கண்களில் இருந்தும் கண்ணீர் வடிய வேண்டும். இது அல்லாஹ்வுக்கு முன்னால் கண்கள் செய்ய வேண்டிய திக்ர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஷுடைய நிழலை பெறக்கூடிய ஒரு மனிதரை சொன்னார்கள், வரஜுலுன் ذكرல்லாஹ خاليا ففاضت عينا. ஒரு மனிதனுக்கு தனிமை கிடைக்கின்றது, அல்லாஹ்வுடைய சிந்தனையுடன் 2 கண்களினால் கண்ணீர் வடிக்கின்றார். அல்லாஹ்வுடைய அன்பினால், அச்சத்தினால் கண்ணீர் வடிக்கின்றார். இவருக்கு நாளை மறுமை நாளையிலே அல்லாஹு தஆலா அரஷுடைய நிழலை கொடுப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட மிக பெரும் பாக்கியம் 2 காதுகள், கேட்கக்கூடிய பாக்கியம். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, 2 காதுகள் இது செய்யக்கூடிய திக்ர் அல்லாஹ் விரும்பக்கூடிய பேச்சுக்களை கேட்பது, அல்லாஹ்வுடைய குர்ஆனை கேட்பது, மனிதர்களின் கவலைகளை கேட்டு அதற்கு ஆறுதல் சொல்வது. எவைகளை கேட்டால் அல்லாஹ்வுடைய சிந்தனை நமக்கு ஏற்படுமோ அப்படியான விடயங்களை கேட்பது. எவைகளை கேட்டால் உலகத்திலும் மறுமையிலும் பிரயோஜனம் கிடைக்குமோ அப்படியான விடயத்தை கேட்பது. இது 2 காதுகளும் செய்ய வேண்டிய திக்ராக இருக்கின்றது. 3வது சொல்கின்றார்கள் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, வதிக்ருல் லிசான் பிஸ்ஸனா. ஒரு மனிதனின் நாவு, டங் செய்ய வேண்டிய திக்ர் அல்லாஹ்வை அதிகம் புகழ வேண்டும், அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓத வேண்டும். பாவம் செய்துவிட்டால் அந்த பாவத்தை நினைத்து இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். காலையிலும் மாலையிலும் எம்மை பாதுகாப்பதற்காகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த துஆக்கள் இருக்கின்றது. அவைகளை உரிய நேரத்திலே ஓத வேண்டும். 5 நேர தொழுகைகளுக்கு பின்னால் ஓத வேண்டிய திக்ர் இருக்கின்றது. அப்படியான விடயங்களை ஓத வேண்டும். நாவை மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கும், நாவினால் நல்ல விடயங்களை பேசுவதற்கும் பயன்படுத்த வேண்டும். இதுதான் ஒரு மனிதனின் நாவு செய்ய வேண்டிய திக்ர் என்று இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள். 4வது திக்ரை சொல்கின்றார்கள், 2 கைகளும் செய்ய வேண்டிய திக்ர். 2 கைகள், 2 கைகளையும் இழந்தவர்களிடத்தில் இந்த 2 கைகளின் பாக்கியத்தை பற்றி நாம் விளங்கிக் கொள்ள முடியும். 2 கைகளும் செய்ய வேண்டிய திக்ர், அல்லாஹ் எதை எமக்கு தந்தானோ அதை முடிந்த அளவு கொடுக்க வேண்டும். மற்றவர்களுக்கு யார் கொடுக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் உயர்த்துவார். அவர்களது செல்வத்தில் எந்த பாதிப்பும் உண்டாக மாட்டாது. ஒவ்வொரு நாளும் ஒரு மலக் இறங்கி வந்து துஆ செய்கின்றார், யா அல்லாஹ், இன்று யார் கொடுப்பார்களோ அவர்களுக்கு பரக்கத்தை உண்டாக்கிவிடு, யார் கொடுக்காமல் தடுப்பார்களோ அவர்களுக்கு அழிவை உண்டாக்கிவிடு என்று ரமலானில் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே ஒரு மலக் இறங்கி வந்து துஆ செய்கின்றார். அதனால் எமது கைகள் செய்ய வேண்டிய திக்ர் கொடுக்கும் கைகளாக அந்த கைகளை நாம் மாற்ற வேண்டும்.
எமது கைகளினால் போனை டச் பண்ணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நல்ல விடயங்களை நோக்கி எமது கைகள் டச் பண்ணப்பட வேண்டும். எவைகளை டச் பண்ணினால் நரகத்தின் பக்கம் எம்மை கொண்டு போகுமோ அவைகளை டச் பண்ணக்கூடாது. இது கைகள் செய்ய வேண்டிய திக்ர். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, 5வது திக்ரை சொல்கின்றார்கள், வதிக்ருல் கல், உள்ளம் செய்ய வேண்டிய திக்ர். அல்லாஹ்வுடைய அச்சத்தை உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும். எப்பொழுதும் மனிதனுக்கு உள்ளத்திலே 2 விடயங்கள் இருக்க வேண்டும். ஒரு சஹாபி சக்ராத்துடைய வேதனையிலே இருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தண்டனையை நினைத்து பயப்படுகின்றேன், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஹோப் வைக்கின்றேன் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்குமோ அல்லாஹ் எதை பயப்படுகின்றாரோ அந்த தண்டனையிலிருந்து பாதுகாப்பை கொடுப்பான். யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய ஹோப் இருக்குமோ அல்லாஹ் அந்த ரஹ்மத்தை கொடுக்காமல் விடமாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி 6வது திக்ரை சொல்லி காட்டுகின்றார்கள், வதிக்ருல் பதன் பில் வஃபா. அல்லாஹ் உடம்பை தந்திருக்கின்றான். இந்த உடம்பை அல்லாஹ் எதற்காக வேண்டி தந்தானோ அப்படியான விடயங்களிலே நாம் செயற்படுத்த வேண்டும். கடைசியாக சொல்கின்றார்கள், வதிக்ரு ரூஹ், அல்லாஹ் தந்த ரூஹ், உயிர் இருக்கின்றது. இந்த உயிர் பித் தஸ்லீம் வர்ரிதா, அல்லாஹ்வுடைய ஏற்பாடை பொருந்தி கொண்டு வாழக்கூடிய ரூஹாக அமைய வேண்டும். அதுதான் ரூஹ் செய்ய வேண்டிய திக்ர் என்று இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சில மனிதர்களை சொல்கின்றார். அவர்கள் யார் என்றால், வியாபாரத்திலே இருப்பார்கள், ஷாப்பிலே இருப்பார்கள், பஜாரிலே இருப்பார்கள். அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? அவர்கள் யுஸப்பிஹு லஹு ஃபீஹா பில் உதுவி வல் ஆசார். அவர்கள் எப்பொழுதும் மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருப்பார்கள். எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டு தூரமாக மாட்டார்கள். எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய சிந்தனையுடன் அவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களது உறுப்புகள், அவர்களது பாடி பார்ட்ஸ் அனைத்துமே அல்லாஹ்வுடைய சிந்தனையுடன் செயற்படக்கூடியதாக இருக்கும். இவர்கள்தான் ரிஜால்கள், உண்மையான ஆண் மக்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றான். அல்லாஹ்வை திக்ர் செய்து அவனது நெருக்கத்தை அடைந்த கூட்டத்திலே அல்லாஹ் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.